ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? எக் மசாலா பிரெட் டோஸ்ட் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 4-5 பிரெட் எடுத்துக்கோங்க, 2 முட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. முட்டையை அந்த வெள்ளை மட்டும் பாயில் பண்ண வெள்ளைக்கரு மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மஞ்சக்கரு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதுல 200 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 50 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு சேர்க்கும் போதுதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிரெட் மேல தடவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மஞ்சள் கரு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை பிரெட் மேல நம்ம தடவிக்கலாம். ஸோ ஒன் சைட் தடவிட்டு இந்த மாதிரி ஒன் சைட் தடவிக்கோங்க. ஒரே டைம்ல நம்மளால 2 டைம் தடவ முடியாது. ஸோ ஒரு சைட் தடவிட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வெந்த பிறமா அதுக்கு மேலேயே இன்னொரு டைம் தடவிட்டு திருப்பி போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துட்டாதான் பிரெட்டுக்குள்ள நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கும். ஸோ நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு சைடு வெந்த அப்புறமா இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜாம் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு எக் மசாலா பிரெட் டோஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உள்ளெல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மசாலாலாம் ஊறி இருக்கு பாருங்க. சூப்பராக உள்ளெல்லாம் ஊறி இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.